அப்பா ஈஸ்வரா. அல்மேல் என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் வேற பாக்கி இருக்கு. ஏன் தெரியுமா? 6 மணிக்கே உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு புது புடவை கட்டிக்கிட்டு உங்களோட வெளியில போகலான்னு தீர்மானிச்சிட்டேன். புது புடவையா? ஏது பணம்? பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தீங்கல்ல, பாத்துட்டியா? தொடச்சாச்சா? அதான் புடவையா? எனக்கு என்ன கொண்டு வந்த? மிச்சம் 20 பைசா கொண்டு வந்தேன். எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கிறதானே? அது சரி, பாத்துல பிரிச்சு புடவை அப்படி நீ வாங்கிட்டு வந்திருக்க நல்லாவே இருக்கு. பாக்குறேன். என்னது புடவை கலர் ஈன்னு அடிக்குது. ஆனா ஒண்ணு, உன் சிரிப்புக்கு முன்னால அடிபட்டு போயிடும். யாரு வச்சிருக்கிறா? காணவில்லை. காணாம போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? விஜயா என்ற 18 வயது பெண் 19 66 காணவில்லை. மாநிலம் சேப்பு நிறப்பட வேண்டியிருப்பால் கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். வேற வேலையில் இந்த பொட்டச்சிகளுக்கு ஏன் இப்படி அத்திரத்தையே தூக்கி எறிறீங்க? பொறுமையா படிச்சு பார்த்தா பழைக்க வழி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அக்கறையே இல்ல. மறுபடியும் எடுத்து படிங்க. காணவில்லை. விஜயா என்ற 18 வயது பெண் 19/4/66 முதல் காணவில்லை. மாநிலம் சிவப்பு நிற புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். பாத்தீங்களா? கொஞ்சம் இருந்தா 10,000 ரூபாய் கையை விட்டு போயிருக்கும். இப்ப வந்துருச்சுங்கறியா? சத்தியமா சொல்றேன், உங்க டாக்டர் தொழில 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கிறேன். எங்க? எந்த இடத்துல? என்ன அட்ரஸ்? இதே ஊர்ல வேணாச்சல வீட்ல. ஏன் உரக்க பேசுறீங்க? எவன் காலையா விழுந்து நமக்கு முன்னாடி எழுதி போட்டுருக்கான். அந்த பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கா? ஆமா ஆமா. பொண்ணை காட்டுறோம். 10,000 வாங்க உடனே எழுதி போடுங்க. அவசரப்படாத. இந்த முதல்ல நான் பார்த்த பொண்ணு இந்த விளம்பரத்துல வந்திருக்கிற பொண்ணு 2 ஒண்ணுதானான்னு தெரிஞ்சுப்போம். அவதான், வேற யாராவும் இருக்க கூடாது. அப்பவே சொன்னா என் ஜாதகத்தை பார்த்தேன். நீ இருக்கிற இடத்துல 4 பக்கமும் காசு பணமும் வந்து கொட்டும். அவனுக்கு என்ன? நானா வாங்கிட்டு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். கொண்டு கொட்டவனுக்குலாம் தெரியும் சிரமம். சீக்கிரம் போங்க. அந்த பொண்ணு மனசு மாதிரி அவங்ககிட்டயே போய் சேர்ந்துட போறான். போங்க சீக்கிரம். இங்க ஐயாவை காணோம். ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கும் மாடிக்கு போய் பாப்போம். ஐயா இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கிறேன். கண்ணு தெரியலீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட விவாதம் பண்ண போறேன். ஓஹோ, டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? மில்லு கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் மூலதனம் வேண்டாமா? அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நறுக்குன்னு உங்களை நான் 10 கேள்வி கேட்பேன். அதுக்கு பொறுமை இழக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும். சொல்வீங்களா? ஓஹோ, நீங்க கருக்கு பொருக்குன்னு 10 கேள்வி நீங்க கேட்பீங்க, நான் பதில் சொல்லணும் இல்லீங்களா? பதில் தானே கேட்கிறேன், பணமா கேட்கிறேன். மேலும் என்னுடைய எதிர்காலமே இதுலதான் இருக்கு. ஐயா, நம்ம வீட்டுல இந்த விஜயான்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதானே? ஏது நீ கேட்கறத பார்த்தா அது உங்க சிநேகிதன் மக இல்ல, என் மகதான் என்ன சம்மதிக்க வைப்ப போல இருக்க. உங்க மகனா இருந்தா எனக்கு என்ன லாபம்? பணம் போயிடுமே. அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதான். மாத்தாதீங்க. அது போட்டோம். ஆமா, இந்த விஜயாங்கிற பொண்ணை உங்க சிநேகிதர் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாரா இல்ல இந்த பொண்ணு தானா ஓடி வந்துருச்சா? ஒப்படைக்கப்பட்டவளா ஓடி வந்தவளா? ஏவாய், நீ அந்த பொண்ணை பத்தி கிண்டி கிண்டி பேசுற பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு செய்யுமா, அதாவது வேற விஷயத்தை பேசுவோம். எனக்கு 10,000 ரூபாய் பணம் போயிடுமே. உங்களை விட்டா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. டேய் திருப்பதி, ஒன்னே மாதிரி மடையனுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சன்னா என் பையன் இருக்கான் பாரு, அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன். ஐயா, மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க. இங்கதான் வருவீங்களா? வாங்க, பயப்படாதீங்க. ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். உங்களை இறங்க விட போறது இல்ல. அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா பாத்தியா, மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறியே, எனக்கு பிடிக்கலையே அது. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த விஜயாங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மர்மம் அடங்கி இருக்குது. ஆமா, இது அந்த பொண்ணு சொன்னாளா அல்லது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏய் திருப்பதி, இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. என் பொண்டாட்டி கூட தெரியாது. அடே பையா, நான் சொல்றத கேளு, என் மகனுக்கே தெரியாதப்பா. உனக்கும் தெரிய வேண்டாம், நீ ஓடி போய் போவா. ஐயா ஐயா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இத பத்தி ஊர்ல ஒரு வயலுக்கும் தெரியாது. ஒரு வயலுக்கும் தெரியாதல்ல? அப்ப ஆளை விடு. ஐயா ஐயா, ஐயாவது பொய்யாவது சும்மா இருப்பா நீ. பாருங்க, எனக்குத்தான் ஒரு டவுட். பழபடி குழப்பறிய நீ. அந்த பொண்ணை நீ யாருன்னு நினைக்கிற? பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே கேட்க முடியாது போச்சு இல்லையா? கரெக்டா பாயிண்ட் வருவோம். ஐயா, இந்த விஜயா பொண்ணோட போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு விளம்பரம். 10,000? அத்தனை படமும் உங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கும். அந்த பரிசு மாத்திரம் கிடைச்சது. முதல்ல உங்க போட்டோவை என் வீட்டு சென்டர் ஹால்ல மாட்டி தினமும் பூஜை பண்ணுவேன். உத்தேசமா என்ன இருந்து உங்க பூஜையை வச்சுக்கலாம். பூஜை இருக்கட்டும் ஐயா, பேப்பர் வந்தது உண்மையா? நான் என்ன விளையாடுறேன்னா, பேப்பர் கட்டிங் கூட வந்திருக்கிறேன். கடைசியில் நீங்க தகராறு பண்ணக்கூடாது. ஏன் பாருங்க, விளம்பர தொகை பூரா எனக்கு தான். காரணம், கமிஷன் கட்டா கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன். என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். இந்த காலத்தில் லேடியாவா? அது இருக்கட்டும் அப்பா, பேப்பர் எடு முத. வைக்கிறேன்.
இங்கதான் சார் வச்சிருந்தேன், காணா போச்சு சார். உள்ள இறங்கி பாரு, கிடைக்கும். வரும்போது பத்திரமா கொண்டு வந்தேன், இங்க வந்தோன்னு தொலைச்சிருக்கேன். கைக்கு கிடைச்ச 10,000 நான் கோட்டை விட்டுட்டேன் சார். சார் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன விட என் ஒய்ஃப் அலமேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இனிமே என்ன பார்க்க வரணும்னா அந்த விளம்பர பேப்பரோட வா, இல்ல வராதே. நான் வர்றது இருக்கட்டும், இந்த அலமேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமேல சொல்லு. இங்கதான் சார் வச்சிருந்தேன். எங்க நம்ம சின்ன காரு பொண்ணு கொலை ரத்தம் ஒண்ணுமே புரியலீங்களா? பொண்ணு காரு கொலை ஏது எங்க? பொண்ணு மேல காரை ஏத்திட்டாங்க. அடப்பாவி, ஏடா இது? யாரா இவன்? ரத்தம் 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 சத்தம் போடாதீங்க. ஐயோ, இங்கே ரத்தம். அந்த காரை இவன் மேல மோதிருச்சு. உசிரே ஒட்டிக்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. அரே, மூச்சு நிக்கிறதுக்குள்ள உசுறு போறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம தெருவில் ஒண்டி போட்டுட்டு சோப்பை போட்டு கையை நல்லா அலம்பிட்டு ஓடியாச்சு. வளராதீங்க, இதுல கொண்ட போட்டா துப்பறிங்க நாய் வரும், மோப்பம் பிடிக்கும், அப்புறம் என்ன பிடிக்கும்? ஜெயில், தூக்கு மேடை. ஐயோ போட்டுட்டே பாரி வைக்காதீங்க. சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன். யாராவது ஏதாவது கேட்கறீங்க, அப்புறம் யாரை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு வெறி பிடிச்சி வச்சு போல இருக்கு. அடே தம்பி, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சொல்லுங்க. என் படுக்கையில படுக்க போட்டு ரத்தக்கரை படியும், துப்பறி நாய் வரும், என்ன மோப்பம் பிடிக்கும். இப்படி கோடையா வாழ்றதை விட வீரனா சாகிறதுமே. சரி சரி, அடுத்து என்ன பண்றதுங்கிறத விட்டுட்டு இப்படி அலறிக்கிட்டு இருந்தா உருப்பிட முடியாது. என்ன பண்றது என்ன பண்றது, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனாத்தான் வந்து எங்க கார்ல மோதிக்கிட்டான்னு போலீஸுக்கு போன் பண்ணிடுவோமா? அது இன்னும் டேஞ்சர். வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. யோசனை பண்ண பண்ண பயந்தாண்ட அதிகமாகுது. அப்பா, நம்ம முதல் காரியம் இவளை எப்படியாவது படைக்க வைக்கணும். மந்திரத்தாலையா? ஒன்னாம் கட்டி அதால கூட படைக்க வைக்க முடியுமா? கருமம். முதல்ல ஒரு டாக்டருக்கு போன் பண்ணி. இல்ல நான் வர்றேன். அப்பா நில்லுங்க. எந்த டாக்டருக்கு? யாராவது ஒரு டாக்டர். அதான் தப்பு. எந்த டாக்டராவது வந்தா இந்த பெண் மீது கார் மோதியதால் மரணம் அப்படின்னு சர்டிபிகேட் எழுதி என் நெத்தியில விட்டுட்டு போயிருவான். அப்புறம் மறுபடியும் ஜெயில், தூக்கு மேடம். என்ன தனியா விட்டுட்டு நீ எங்கடா போற? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை வர சொல்லப்பா. நீங்க எங்க வர்றீங்க? அங்க போய் உட்காருங்க. முருகா, ஆன வண்டிதான். என்ன இங்க தனியா விட்டுட்டு போறானே, ஒரே ரத்தமா இருக்கு. என்னது? என்ன சொல்லுங்க. பார்த்தேன், கண்ணை திறந்தா, சிரிச்சேன், சத்தம் போட்டா, மயக்கம் போட்டுட்டேன். டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாரு. முதல்ல டாக்டர் என்ன பார்க்க சொல்லு. சரி சரி. ஹலோ. என்னடா, நாம போட்ட பிளான் படி எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு வருதா? இது வரைக்கும் ரொம்ப பிரமாதம். அவளும் நல்லா நடிச்சுட்டா. நடிக்க வேண்டியது நான் தான். கவலைப்படாத, பிச்சு புட பிச்சு. ஹலோ மிஸ்டர் சுந்தரம், how are you? என்ன திடீர்னு டெலிபோன் பண்ணீங்க? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? ஆமா டாக்டர், உள்ள வாசி. அப்பா, டாக்டர் வந்திருக்காரு. வாங்க டாக்டர் வாங்க. எங்க அப்பா I'm Dr. Ravi. அமெரிக்கன் ரிட்டர்ன் FRCS. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன் டாக்டர்? முள்ள டாக்டர், இவதான் பேஷண்ட். ஓ காட், என்னடா அது உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். வாட்ஸ் என்னாச்சு? அதாவது டாக்டர் டாக்டர், அவன் சின்ன பையன், ஏதாவது உளறிடுவான். நான் சொல்றேன் டாக்டர், நான் சாக்லேட் தின்னு ரொம்ப நாள் ஆச்சு. சாக்லேட் இல்ல சாக்லேட், அதை தின்னு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். கார் எடுத்துக்கிட்டு புருன்னு போனான். போன வேகத்துல இந்த பொண்ணு பேர்ல கார் மோதிருச்சுன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. டாக்டர், அதை நாம நம்ப கூடாது. கடை வாசல்ல கார் போய் நின்றுருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டகாலமோ, இவ தலையாலேயே காரை மோதி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். சாரி, இது மேஜர் ஆக்சிடென்ட். என்னடா சொல்றாரு? பயங்கர விபத்துங்கிறாரு. விபத்தா? ஏது விபத்து? என்ன டாக்டர் நீங்களும் வளர்றீங்க? டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? என்னடா உன் ஃப்ரெண்டு ரெண்டு என்ன மிரட்டுற? பேசாம இருங்களேப்பா.
நான் சொல்றேன் டாக்டர், நான் கார்ல வேகமா போய்கிட்டு இருந்தேன். போய் இவன் ஓரமா தான் நின்னுகிட்டு இருந்தான். திடீர்னு இந்த பொண்ணு ரோட்ல குறுக்க போனா. அவ எங்கடா போனா? பிரேக் போடுறதுக்குள்ள கார் அவ மேல மோதிருச்சு. இப்ப சொல்லுங்க டாக்டர், இந்த பொண்ணு பேரு தானே தப்பு? இதுக்கு போய் போலீஸ் வருவாங்களாம், என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களாம், அப்புறம் தூக்கு போடுவாங்களாம். என்ன நியாயம், என்ன சட்டம்? சட்டத்தை பத்தி என்ன கேக்குறீங்களா? ஆமா. சொல்லட்டுமா? குற்றம் செய்தான் பாருங்க, அவனை கூட மன்னிச்சு விட்டுடுவாங்க. செய்த குற்றத்தை மறைக்கிறவனுக்கு உடந்தையா இருக்கான் பாருங்க, அவனை தான் பிடிச்சு முதல்ல தூக்கு போடுவாங்க. அதான் சட்டம். சட்டம் வேண்டாம், பயமா இருக்கு. இதுல இருந்து தப்புறதுக்கு ஏதாவது வழி? பட்டிருக்க அடிய பார்த்தா இந்த பொண்ணு பிழைப்பாளாங்கிறதே சந்தேகமா இருக்கு. இதுதான் உங்களுக்கு முதல் கேஸா? போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சா? போலீஸ் ஏன் டாக்டர், எதிர்பாராம ஏற்பட்ட இந்த விபத்துனால எனக்கு ஏதாவது ஆபத்து நேருமோன்னு பயந்துதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இக்கட்டான இந்த நிலைமையில இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆல் ரைட், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால I will do my best. நவருங்க. மூர்ச்சை தெளியறதுக்கு இன்னும் 4 மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. மூர்ச்சை தெளியலைன்னா நீங்க க்ளோஸ். உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அப்படியே இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் புரியல? புரியாது. காரணம் நீங்க புது இடத்துல இருக்கீங்க. இது எங்க அப்பா, இது என் பையன், நான் இவன் ஃப்ரெண்டு. ஆவியோ என்னமோ மோகிய பிசாசு மாதிரி நடக்கிறாரு. என்ன அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா, சொந்த வீடு மாதிரி இதுக்கு முன்னால இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ? சேச்சே, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிற முதல் பொம்பளை இவதான். சத்தம் போடாதீங்க. என்னம்மா யோசிக்கிற? இது உன் வீடு இல்ல. சும்மா இருக்கப்பா, களைச்சு போயிருக்கா பாவம். ஏம்மா காப்பி சாப்பிடுறியா? ஹார்லிக்ஸ் வேணுமாமே? அவ பெரிய இடத்து பொண்ணுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. அம்மா இப்படி உட்காரு. ஏமா உன் பேர் என்ன? அம்மா உங்க அப்பா பேரு? ஒவ்வொன்னா கேளுங்க. ஒன்னொன்னா கேளுங்க. உன் பேர் என்னம்மா? என் பேரு மறந்து போச்சு. ஏம்மா பேரை மறந்துட்டு எங்க பிராண்ட வாங்குற? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. கமலா இல்ல. கனவாக்கிய இல்ல. லதா. நோ. லட்சுமி இல்ல. அஞ்சல இல்ல. பிரேமா. நோ நோ நோ. என் பேரு ஏனா? ஞாபகம் இல்ல. நல்ல பேரு. அம்மா அது போகட்டும். டாக்டர் ஆரம்பத்திலேயே போட்டும் போட்டுன்னு விட்டா கடைசி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும். ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா நீ பிறந்த இடம், இருந்த ஊரு, உங்க அப்பா பேரு எல்லாமே மறந்து போச்சு. எங்க அப்பா பேரு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன? பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஏண்டா சுந்தரம், பிரம்மதேவனை தெரியுமா? யார் டாக்டர் இந்த பிரம்மதேவன்? மகாவிஷ்ணுவின் மகன். இந்த உலகத்தை உண்டாக்கி உங்களையெல்லாம் உற்பத்தி செய்த மூலகர்த்தா, படைப்பின் ஆதிகர்த்தா. டாக்டர் என்ன? ஒரு சின்ன விஷயம். அப்படி வர்றடா. வாங்க. என்ன? டாக்டர் அவளுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன். தேவையில்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவளுக்கு பைத்தியம். யாருக்கு? உனக்கு இல்ல, எனக்கு.
பைத்தியம் இல்ல சார், அடிபட்ட ஷாக்குல பழசையெல்லாம் மறந்துட்டா அவ்வளவுதான். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பாளா? வேற வழி? டாக்டர், அவ ஒரு வாரம் இங்க தங்குனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பின்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருப்பேன். பரவாயில்ல. சரி